மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்பு வந்து சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான அரைச்சி வச்ச கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு முதல்ல பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்களை வறுத்துட்டு அதை நம்ம அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ அது என்னென்ன பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 4 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இவ்வளோதான். இது எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பொருட்களையும் நல்லா ஈவனாக வறுத்துக்கலாம். இப்போ வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா வறுபட்டு கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து இதையும் இது கூட வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்ட வாசனை வந்துருச்சு. இப்போ எல்லா பொருளையும் நல்லா வறுத்தாச்சு. இது வந்து இருக்கட்டும். இதை நல்லா ஆற வச்ச பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே 3 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. தேங்காய் மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு. இப்போது குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடான பின்னாடி இதில் ஒரு பிரிஞ்சாலை சேர்க்குறேன். இது கூடவே ஒரு கல்பாசி, அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வறுபட்ட வாசனை வந்த பின்னாடி இதில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கலர் மாறி பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்க்குறேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லாவே இப்போ வதங்கிடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துக்குங்க. எல்லா தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூளுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இது 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம்.
சேர்த்துட்டு ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை வேக வைக்கிறதுக்கு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நடுநடுவில் மட்டும் மூடியை திறந்து சிக்கன் குழம்பு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், சிக்கன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது திரும்பவும் மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான அரைச்சி வச்ச கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.